வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? இது மூடுபனிக்காடு அத்தியாயம் 39. சபரி வீட்டுக்கு வந்தப்போ நேரம் நடுராத்திரியே தாண்டிடுச்சு. லாவண்யா கண்டுல ஒரு தவிப்பு, சுஜி முகத்துல ஒரு பயம். 2 பேரும் தூங்காம அவனுக்காகவே காத்துட்டு இருந்தாங்க. சபரி உள்ள வந்ததும் லாவண்யா பதட்டமா கேட்டா, சபரி என்னாச்சு? அவன் சோர்வா சோஃபாவுல சாஞ்சுகிட்டு, புதைச்சிட்டேன்னு அந்த ஒத்த வார்த்தைய சொன்னான். யாராவது பாத்தாங்களா? இல்ல, இந்த ஊர்ல ஆளுங்க நடமாட்டமே இல்லல்ல, அது நமக்கு வசதியா போச்சுன்னு சொல்லிட்டு மேல பாத்தான். லாவண்யா விடாம கேட்டா, எப்படி சபரி இது நடந்திருக்கும்? உன் தங்கச்சிகிட்டே கேளுன்னு சபரி சுஜிய முறைக்க, சுஜியோட எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு மறுத்தா. லாவண்யா குறுக்க வந்து, சபரி அவ எதுவும் பண்ணல, அவ அகிலா ஆன்டி வீட்லதான் இருந்தா, என் மேல சத்தியம் கூட பண்ணிட்டான்னு தங்கைக்காக பரிந்து பேசினான். வருண் கூட இவளுக்கு என்ன பேச்சுன்னு சபரி கேட்க, அது 2 பேருக்கும் ஒரே வயசுல, அதான் மேல என்ன படிக்கலான்னு ஐடியா கேட்டிருக்கான்னு லாவண்யா ஒரு வழியா சமாளிச்சா. சரி, இப்போதைக்கு தூங்குங்க, மத்தத அப்புறம் யோசிப்போம், அம்மாவுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான்னு சொல்லிட்டு சபரி ரூமுக்குள்ள போனான். இவங்க பேசினதை எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த சுஜிக்கு தான் பயம் அதிகமாச்சு. அகிலா ஆன்டி சொன்ன கதையெல்லாம் மனசுக்குள்ள ஓடுச்சு. ஜெகதீஷ் ஆவியா வருவானோங்கிற திகில் அவளை நடுங்க வச்சுது. நடுராத்திரி, வீடு முழுக்க மயான அமைதி. சபரி நல்லா தூங்கிட்டு இருந்தான். ஆனா லாவண்யாக்கு எங்கிருந்தோ ஒரு மெல்லிய இங்கிலீஷ் பாட்டு சத்தம் கேட்டுச்சு. ஒரு அம்மா தாம் பையனுக்காக பாடுற மாதிரி, ஆனா ரொம்ப சோகமான பாட்டு. லாவண்யா திடுக்கிட்டு எழுந்தா. டிவி ஓடல, போன் ஓடல. அப்புறம் எங்க இருந்து சத்தம் வருது? சபரிய தட்டி எழுப்ப பார்த்தா அவன் களைப்புல அசந்து தூங்குறான். மெதுவா ரூம விட்டு வெளியில வந்தா. இப்போ அந்த பாட்டு இன்னும் தெளிவா கேட்டுச்சு. அந்த பாட்டு வர திசையை நோக்கி நடந்த லாவண்யாக்கு அது ஜெகதீஷ் ரூம்னு புரிஞ்சுது. இறந்து போன ஒருத்தனோட ரூம்ல இருந்து பாட்டு கேக்குதான்னு பயத்துல உடம்பு சிலிர்த்துச்சு. உள்ள போய் பார்த்தா யாரும் இல்ல. ஆனா அந்த பழைய அலமாரிக்குள்ள இருந்துதான் சத்தம் வருதுன்னு தெரிஞ்சது. மெதுவா அந்த அலமாரி கதவை திறந்தா. ஜெகதீஷோட துணிகள் தான் அடுக்கி வச்சிருந்தது. அந்த துணிகளை விலக்கி பார்த்தா சத்தம் இப்போ அலமாரி செவத்துக்குள்ள இருந்து கேக்குற மாதிரி இருந்துச்சு. பயத்துல கை நடுங்க லாவண்யா அந்த அலமாரி பலகைய ஓங்கி ஒரு தட்டு தட்டுனா. அந்த நிமிஷமே பாட்டு அப்படியே நின்னுடுச்சு. யாரங்கன்னு லாவண்யா கத்துனா. பதில் இல்ல. திடீர்னு யாரோ அவ தோள தொடவும் ஆன்னு அலறிட்டு திரும்பினா. அங்க சபரி நின்னுட்டு இருந்தான். ரிலாக்ஸ் லாவண்யா, நான் தான். இந்த நேரத்துல இங்க என்ன பண்ற? சபரி, உங்களுக்கு பாட்டு சத்தம் கேக்கலையா? ஒரு அம்மா பையனுக்காக பாடுற மாதிரி ரொம்ப சோகமா இங்கிலீஷ் பாட்டு கேட்டுச்சு. இந்த அலமாரிக்குள்ள இருந்துதான் வந்துச்சு. சபரி அலமாரிய திறந்து பார்த்தான். என்ன லாவண்யா உளர்ற? ஜெகதீஷ் செத்ததுனால நீ ரொம்ப ஷாக்ல இருக்க. அதான் உனக்கு ஏதோ கற்பனை தோணுது. பாட்டு எதுவும் இல்ல, ஒன்னும் இல்ல. வா படுக்கலாம். நான் அவளை கூட்டிட்டு போனான். சபரி கூட்டிட்டு போனாலும் லாவண்யா அந்த அலமாரிய திரும்பி திரும்பி பார்த்துட்டே பயத்தோட போனான். கேட்டிங்களா நேர்களே, அந்த சோகமான இங்கிலீஷ் பாட்டு யாருடையது? நிஜமாவே லாவண்யாக்கு கேட்டது கற்பனை தானா, இல்ல அந்த அலமாரிக்கு பின்னாடி வேற ஏதோ மர்மம் ஒளிஞ்சிருக்கா? ஜெகதீஷோட துணிகளுக்கு நடுவுல அப்படி என்னதான் இருக்கு?
மர்மங்கள் விலக போறதில்ல. இன்னும் சொல்ல போனா அந்த பாட்ட போலவே இன்னும் சோகமான பல உண்மைகள் இந்த வீட்டுக்குள்ள புதைந்து கிடக்கு. அடுத்த அத்தியாயத்துல சந்திப்போம். Stay tuned for the next episode.